வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் கஸ்டமர் வந்து ஸ்பீடு பிரேக்கர் பார்க்காம கொண்டு போய் ஸ்பீடு பிரேக்கரை வந்து கொஞ்சம் வேகமாக ஏற்றுனதுனால ரேடியேட்டர் பாட்டம் அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அடித்து உள்ளே போயிடுச்சு. இதனால தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் கொஞ்சம் உள்ளே வந்ததுனால கரெக்டாக ஆல்டர்னேட்டில் வந்து ஓஸ் வந்து உரசி இந்த மாதிரி வந்து கூலண்ட் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து இந்த ஓஸை வந்து கழட்டிட்டு இந்த ஓஸை வந்து மொத்த ஓஸையுமே நம்ம வந்து புதுசாகவே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கழட்டிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரேமை கொஞ்சம் வந்து தட்டிக்கணும். பாட்டத்தை வந்து கொஞ்சம் தட்டி கொஞ்சம் வெளியில் இழுத்துட்டு தான் நம்ம வந்து புது ஓஸை மாட்டணும். ஏன்னா இல்லைன்னா அதே ஓஸ் வந்து திரும்பி அதிலே உரசி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஓஸ் தான் நமக்கு வந்து டேமேஜு. நம்ம வந்து இந்த மொத்த இதையுமே நம்ம சேர்த்து மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து ஓஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஓஸையும் சேர்த்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி கூலண்ட்டு வந்து லீக் ஆகுது, இந்த மாதிரி கூலண்ட் லீக் ஆகுதுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துறது நல்லது. இந்த மாதிரி கூலண்ட் லீக் ஆனதோடு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டு கேஸ்கெட் போகும். அதோடய செலவும் வந்து நமக்கு வந்து 2 மடங்கு அதிகமாக வரும். அதுக்கு வந்து பேசாமல் ஒரு 800 செலவு பண்ணால் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து புது ஓஸ் வந்து வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 900 கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2 லிட்டர் கூலண்ட் நம்ம சேர்த்து வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இதான் நம்ம வந்து புது ஓஸ் அசம்பிளி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு.